விதமா பேசியிருக்காரு பாத்தியா? அதனாலதான் அவரை பெரியார்னு வாய் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அன்னைக்கு பெரியார் சொன்ன சொல்லுக்கு செயல் வடிவம் கொடுத்தது யார் தெரியுமா? யாரு? நம்ம கலைஞர் ஐயா. கொஞ்சம் விவரமா சொல்லு. நம்ம கலைஞர் ஐயா அவங்க மிக மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க. அவருடைய பெயரை மக்கள் இன்னமும் உச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா பெரியார் சொன்ன சொல்லுக்கு மக்களே அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னு தானே சொல்லணும். மக்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க, சரி. கலைஞர் ஐயா என்ன செஞ்சாருன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. ரொம்ப அவசரப்படுற மதியா. இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு முறை சட்டமன்றத்தில் ஒரு மூத்த உறுப்பினர் நம்ம கலைஞர் ஐயாவை தாக்கி பேசுறதா நினைச்சுக்கிட்டு உங்க தலைமையில் நடந்துட்டு இருக்கிற ஆட்சி மூன்றாம் தர ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு கலைஞர் என்ன பதில் கொடுத்தாரு தெரியுமா? இது மூன்றாம் தர ஆட்சி அல்ல, நாலாம் தர ஆட்சி, தனி தமிழன் ஆட்சி. பிரம்மாவோட காலில் பிறந்தவன் சூத்திரன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் அவர் அப்படி சொன்னார். அதனாலதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் தனித்தனி துறைகளையே அவர் நியமித்தார். சுயமரியாதை திருமணத்துக்கு அங்கீகாரம் கொடுத்து அதுக்கு ஒரு தனி சட்டமே கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா. அந்த சிறப்புற தொடர்ந்தான் டாக்டர் கலைஞர். நம்ம கலைஞர் கடைபிடிச்ச தந்தை பெரியாரின் கொள்கைகளை தொடர்ந்து கடைபிடிச்சு சாதிய சக்திகளை எதிர்த்து போராடி வெற்றி பெற்று வருகிறார் நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். மூட நம்பிக்கையின் மூலமான சனாதனத்தை நிர்மூலமாக்கிற பெருமை நம்ம தமிழகத்தையே சேரும். அந்த வெற்றிக்கு சொந்தக்காரர் நம்ம முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின். தமிழக வரலாற்றிலேயே தனிப்பெரும் வரலாறாக பெரும் பணி செய்த தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதை தந்துவிட்டோம். ஆயினும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என இறுதி வரை ஏங்கிய அவரது நெஞ்சில் தைத்த அந்த முள்ளை எடுக்காமலேயே புதைத்து விட்டோம். தந்தை பெரியார் அவர்களுடைய நெஞ்சில் தைத்த முள், அந்த முள்ளை 5வது முறையாக ஆட்சிக்கு வந்த ஒரு மாத கால இடைவெளி கூட இல்லாமல் உடனடியாக எடுத்து சமூக புரட்சியை தன்னுடைய 2 துளி மையின் மூலமாகவும் முள்ளை தன்னுடைய பேனா முள்ளாலுமே எடுத்த பெருமைக்குரியவர் கலைஞர். கலைஞர் கொண்டு வந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வெற்றி கண்டவர் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லை, 24/12/2024 அன்று பெரியார் திடலில் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற டிஜிட்டல் நூலக திறப்பு விழாவில் தந்தை பெரியாரின் திராவிடம் காக்கும் கைத்தடிகளை பரிசாக பெற்றார் நமது தமிழக முதல்வர் சமூக நீதி சரித்திர நாயகர் ஸ்டாலின் அவர்கள். எனக்கு இது போதும். திராவிடமாக இருந்தால் என்ன எனக்கு ஏடி செய்தி கொடுக்க முடியும். நீங்கள் கைத்தறி உள்ளே போகணும். மூட நம்பிக்கை ஒழிக்கணும்னா எல்லாரும் படிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் படிக்க வைக்கலையா? ஒரு பெண் பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னா அந்த சமூகம் ஒரு கண் குருடா உள்ள சமூகத்துக்கு ஒத்தது. ஆணுக்கு பெண் அடிமைங்கிற போக்க மாற்றுவையா? பொண்ணுங்களுக்கு அரசு வேலையும் சொத்து உரிமையும் கிடைச்சாதான் பெண் அடிமைத்தனம் ஒழியும். அதுக்காகத்தான இந்த ஈரோடு ராமசாமி போராடிக்கிட்டு இருக்கேன். நமக்காக எப்படி எல்லாம் பேசிருக்காரு பாத்தியா? இன்னைக்கு நாம தலநிமிர்ந்து நடக்கிறோம்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு பெரியார் பெண்களுக்காக பேசுற இந்த பேச்சுதான். அதனாலதான் 1938ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் நாள் சென்னையில நடந்த பெண்கள் மாநாட்டுல அவருக்கு தந்தை பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்க. அப்படியா? ஆணாதிக்கம் நிறைஞ்ச இந்த மண்ணுல அவ்வளவு சுலபமா மாற்றங்கள் வந்துடுமா என்ன? பெரியார் சொன்ன மாதிரி ஆணுக்கு சமமா பெண்களுக்கும் உரிமைகள் கிடைச்சதுனாலதான் இந்த மாற்றங்கள். என்னக்கா சொல்றீங்க? பெரியார் பெண்களுக்காக அன்னைக்கு ஏத்தி வச்ச தீபம் இன்னைக்கும் ஒளி வெள்ளமா நிறைஞ்சிருக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்ம கலைஞர் ஐயா தான். எதனால காப்பி சொல்றீங்க? பெண்களுக்கு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு மட்டும் தந்தது இல்லாம பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம பங்கு உண்டுன்னு சட்டம் கொண்டு வந்தவரே நம்ம கலைஞர் தான். பெரியார் சொன்னபடி பெண்களுக்கு அரசு வேலையும் சொத்து உரிமையும் கிடைச்சாலே போதும், மற்ற எல்லா உரிமையும் தானே கிடைச்சிடும்னு முடிவு பண்ணி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்.
இந்தியாவிலேயே பெண்களுக்கு இந்த சொத்துரிமை கிடைச்ச முதல் மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். அந்த பெருமைக்கு சொந்தக்காரரு நம்ம கலைஞர் தான். இதை தொடர்ந்து பல மாநிலங்களும் இந்த திட்டத்தை பின்பற்றினாங்க. ஆஹா ஆஹா அருமக்கா அக்கா, அவரை போலவே பெண்களுக்கு முன்னுரிமை தந்துட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் ஐயா. ஆமாக்கா, பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து, மகளிர் உரிமை தொகை, அது மட்டுமா பெண் பிள்ளைகள் உயர்கல்வி படிப்பை ஊக்கப்படுத்துறதுக்காக முதுமை பெண் திட்டமும் தந்து பெண்கள் வாழ்க்கையில முன்னேறணுங்கிற நல்ல பல திட்டங்களை தந்துட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். அது மட்டுமா, நம்ம கலைஞர் தந்த பேறுகால திட்டம், மகளிர் சுய உதவி குழு திட்டம், உள்ளாட்சி தேர்தல்ல பெண்களுக்கு 33% பங்குன்னு கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களை மேம்படுத்தி செயல்படுத்திட்டு வராரு நம்ம முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். நம்ம பெரியார் கண்ட சுயமரியாதைக்கு வேற உலகமெல்லாம் உயர செய்தாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். ஆமா, நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களோட திராவிட மாடல் ஆட்சி தொடர இந்த தமிழகமே தோள் கொடுக்கும். இது நிச்சயம்.